ஆதார விந்துக்களை பணிவோம். இது ஒர்க் பண்ணதுல அதை எடுத்து விட்டுறது அவர். இன்று கர்மியப்பா அவர்களுடைய அன்னையின் அருள் புத்தகம் என்ற புத்தகத்திலிருந்து குடும்ப ஒற்றுமை என்ற தலைப்புல பேச இருக்கிறோம். கட்டுரையை படிக்க இருக்கிறோம். ஒரு தொடர்ந்து பல வாரங்களாக பூர்ணயோக முதல் வாயில்கள்ங்கிறத தொடர்ந்து படித்துக்கிட்டு இருந்தோம். திருப்பூர் இடையில விட்டு இருந்தது. இருந்தாலும் அது போன வாரத்துல அது மறுபடியும் திரும்பி ஆரம்பிச்சோம். திடீர்னு இன்னைக்கு இந்த புத்தகத்தை படிக்கப்படியா அன்னை ஒரு சூழலை அப்பாவும் அன்னையும் சூழலை உருவாக்கிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய அன்னையின் அற்புத சக்தியை நம்ம இப்ப எத்தகைய சூழல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், கோடானு கோடி பேர்ல அன்னையை அறிந்து கொள்றதுங்கிறது பாக்கியம். நான் இந்த தியானத்துக்கு யோகா அன்னைகிட்ட வர்ற முன்னையும் வெவ்வேறு முறைகள் எல்லாம் செய்து அதற்கு பிறகுதான் அன்னைகிட்ட வந்தேன். அன்னைகிட்ட வந்த பிறகுதான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றங்கள் நடந்ததெல்லாம் நான் திரும்பி சொல்லியிருக்கிறேன். அப்பா தேடி வந்து அருள் தெய்வம் தெய்வம்னு சொல்லுவார். இந்த தேடி வந்து அருள் செய்யும் சக்தியை இன்னைக்கு ஒரு அற்புதமாக பார்த்தேன். இங்கே என்னுடைய துணைவியாருக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 7-8 மாதங்களாக உடம்பெல்லாம் இருக்காங்க. அதை பார்த்துக்கிறதுக்காக பயிற்சி பெற்ற நர்ஸுகளை போட்டிருக்கோம். அது ஒருத்தவங்க, நான் அவங்களுக்கு பேர் சொல்லாமல் சொல்றதான்னு சொல்லாதீங்க. இடையில ஒரு ஒரு பெண் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வாரம் லீவு போட்டு அவங்க ஊருக்கு போறாங்க. இடையில ஒரு மாற்றம்காக 3 பயிற்சி ஒருத்தவங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க யார் வர போறாங்கிறது எனக்கு இந்த நாள் தெரியாது. இந்த நாள் வேற எப்போதும் வந்துருந்த ஒருத்தர் வரதா இருந்தா அவங்க அப்பாவுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க வரலேட்டாங்க. நேற்று இரவு தான் அவங்க முந்தா நாள் இரவு தான் இவங்க வருவாங்க. நேற்று காலையில இவங்க வந்த பிறகு அதற்கு முன்னேயே முந்தா நாளே நான் இந்த அன்னையார் அருள் புத்தகத்துல குடும்ப ஒற்றுமைங்கிற கட்டுரையை பற்றி தலைப்புல பேசுறதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அவங்க நேற்று வந்த பிறகு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவங்க குடும்பத்துல அவங்க இன்னும் திருமணமாகாதவர், ஒற்றுமை குறைவு இருக்கிறது. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒற்றுமை இல்லை, அவர் பிரிந்திருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சது. இப்ப அவர் வரப்போவதை அறிந்த அன்னை அவர் வாழ்க்கைக்கு உதவும்படியாக இந்த பேச வச்சிருக்கிறாரு. நம்ம இங்க உட்கார ஜேபி அந்த லேடி இங்கே உட்கார உள்ள இருக்காங்களா? சாப்பிட்டுருக்காங்களா? சாப்பிட்டாங்கன்னா இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டா புஸ்தகத்தை எடுத்து வச்சுருவார். புஸ்தகத்தை எடுத்து வச்சு வர சொல்லிட்டு அவங்க அங்கேயே உட்காந்து அப்படி இல்லை, உட்காந்தாலும் சரி, இப்படி உட்காந்தாலும் சரி. தான் தூங்குறாங்க இல்லையா, ஒரு தடுக்க இருக்கு, எடுத்து போட்டு உட்காந்து. குடும்ப ஒற்றுமை. குடும்பம் முன்னுக்கு வரும் காலத்தில் எந்த காரியத்தையும் அனைவரும் சேர்ந்தால்தான் செய்ய முடியும் என்பதாலும், அதுக்கு முன்னாடி அன்னை அரவிந்தர் வற்புறுத்துற ஒரு முக்கியமான குணம், பண்பு என்னன்னா சுமுகம்.
ஆங்கிலத்தில் ஹார்மனின்னு சொல்லுவாங்க. சுமூகம், ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபடாம சுமூகமா இருக்கிறது, நல்ல உறவோடு இருக்கிறதுங்கிறத வற்புறுத்துறது. இன்னைக்கு வந்து சின்னமா அரவிந்தர் சின்ன போட்டிருக்காங்க. அப்படி இல்லாமல் அன்னை சிம்பிள் போட்ட அரவிந்தர் சிம்பிள் இது. அன்னை சிம்பிள் போட்ட உள்வட்டத்தில் 4 கட்டம் இருக்கும். அந்த 4 கட்டமும் வந்து அன்னையனுடைய 4 அம்சங்கள்: மகேஸ்வரி, மகாகாளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி. வெளிவட்டத்தில் 12 குணங்கள் இருக்கும்: நன்மை, நிதானம், அன்பு, இது மாதிரி 12 குணங்கள் இருக்கும். இந்த சிம்பிள் எடுத்து இப்படி வைப்பார். இந்த அன்னை சிம்பிள் அங்கே இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இப்படி வைங்க. மேலே இருக்கு பாரு, மெட்டல். அவங்களுக்கு தெரியாது. பெருசா இருக்கு பாரு. அதை பத்தி பரவாயில்ல, அதுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்ச. இந்த இது அன்னையனுடைய சிம்பல், அது வந்து பகவானுடைய சிம்பல். அது பகவான் சிம்பல்ங்கிறது மேலே இருந்து 2 முக்கோணம் இருக்குது. மேலே இருந்து இறையருள் இறங்கி வர்றத இறங்குற முக்கோணமும், இங்கேருந்து போகிறது நம்முடைய இறைவனை நோக்கி போகிற நம்ம ஆர்வமும், இடையில இருக்கிறது வாழ்க்கை. அது தாமரை இருக்கும், அது அவதாரத்துக்கு தாமரை இல்லாதனால இதை வச்சிருக்கோம். இந்த சிம்பல்ல அன்னை வந்து பராசக்தி அவதாரம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு 4 அம்சம் உண்டு: மகா சரஸ்வதி, மகேஸ்வரி. மகேஸ்வரிங்கிறது ஞானத்தை குறிப்பது. மகா சரஸ்வதிங்கிறது தொழில், கல்வி, இதை குறிக்கிறது. மகாலட்சுமிங்கிறது வந்து அழகு, செல்வம், இதை குறிக்கிறது. மகா காளிங்கிறது தீமையை அழிக்கிறத காட்டுறது சொல்லுவாங்க. இந்த 12 குணங்கள் நான் சொன்ன மாதிரி நிதானம், அன்பு, நற்குணம், அதுல சுமுகம், ஹார்மனின்னு சொல்றது ஒண்ணு இதை வச்சிருப்பாங்க. அன்னை சிம்பல், அன்னை சிம்பல். இதுல சுமுகம்ங்கிறதும் ஒரு முக்கியமான பண்பு. அதை பண்புகள் வேல்யூஸ்ன்னு சொல்றது மட்டும் இல்லாம பவர்ஸ் ஆஃப் தி மதர்னு சொல்லுவாங்க. அந்த சுமுகங்கிறது வாழ்க்கையில முக்கியம். சுமுகம் குறைஞ்சாக்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அதை வச்சிருவாங்க. அதை வாங்கிடு. ஆகையினால தனி குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி, ஒரு நடந்த இடத்துல, எல்லா இடத்துலையும் வந்து சுமூகம் இல்லைன்னா அங்கே வேலைகள் ஒன்றும் நடக்காது. சுமூகமும் ஒற்றுமையும் இருந்தாதான். அதில் அந்த சுமூக குறைவு வந்ததுன்னா அந்த குடும்பம் விடப்படும். அதான் ஒரு குடும்பம் முன்னுக்கு வரும் காலத்தில் எந்த காரியத்தையும் அனைவரும் சேர்ந்தால்தான் செய்ய முடியும் என்பதாலும், எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதாலும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவார்கள். பிரிந்திருக்க முடியாது. ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க முடியாது என்பதால் ஒன்றாக சேர்ந்து இருப்பார்கள். குடும்பத்துல வேற வழியில அப்படிதான் உணர்ப்பாங்க. மற்றவர்களுக்கு திருப்தி ஏற்படும் வகையில் செயல்படுவதே நமக்கு அதிக திருப்தியை கொடுப்பது என்பதால் அதையே ஒரு முறையாக கொண்டு வாழும் குடும்பம் உண்டு. அவசியத்தால் சேர்ந்திருந்தாலும், அன்பால் பிணைக்கப்பட்டாலும், பண்பான செயலால் பக்குவம் அடைந்திருந்தாலும் அவை அனைத்தும் ஒற்றுமையை ஏற்படுத்தி வளர்க்கும். இது வேணும். குடும்பம்னு வந்துட்டாக்கா அங்க அன்பு வேணும். அன்புனால வந்து சேர்ந்து உள்ள அவசியம் வேற இல்லை. தயாரிக்க சம்பாதிக்கிற கணவர், வீட்டை கொடுப்பதுக்கிற மனைவி, மற்ற படிக்கிற இதுகிற குழந்தைகள், இது எல்லாரும் இருந்தாலும் ஒற்றுமை அவசியக்காக இருப்பாங்க. ஒற்றுமை ஏற்படுத்த வாழ்ந்து வரும். ஆனா அப்படி இல்லாம மாறி போறது உண்டு. சொத்தை சம்பாதிக்க ஆரம்பித்த நாளில் தேவைப்பட்ட ஒற்றுமை ஏராளமாக சொத்து சேர்ந்த பிறகு தேவைப்படாது. 4 சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் அதிக திறமையுள்ள ஒருவரால் சொத்து உற்பத்தியாகி இருக்கும். இன்று அவர் விலகி போனால் அவருக்கு ஆதாயம் என்ற நிலையில் அவர் குடும்பத்தார் பிரிந்து போக நினைப்பது இயற்கை. இது நடக்கும். நிறைய இப்பதான் தனித்தனி குடும்பங்களா வந்திருக்கு. அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பங்கிறத எனக்கு தெரியும். எங்க அப்பா வழி, அம்மா வழி தாத்தாவுக்கு 4 மகன்கள், எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க. கூட்டு குடும்பம் தான் இருப்பாங்க. அப்புறம் வேலைக்காக பிரிஞ்சு போனாங்க. அதே மாதிரி அவருடைய தாத்தாவுடைய சகோதரர்கள், இன்னமும் அவருடைய உறவினர்கள் எல்லாம் எங்க கூட உறவினர்கள், மாமாக்கள்
அம்மாவோட சித்தப்பா பிள்ளைகள் எல்லாம் இப்போ அவங்களுக்காக நான் நேற்று அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்காக அந்த அன்னையன் அருள் புஸ்தகம், இந்த அன்னையன் அருள்ங்கிற புஸ்தகத்தில் இந்த இப்போ கட்டுரை இருக்குது, இதை நான் அனுப்பிச்சேன். அதை படிக்கும்போது தான் இந்த கட்டுரையை பேசணுங்கிற உள்ள எனக்கு தோணுச்சு. அதாவது தொடர்ந்து வேற ஒரு புஸ்தகத்துல இருந்து பூர்ணயோக முதல் வாயில்கள்ங்கிறத பகுதி பகுதியாக பேசிட்டு இருக்கிறேன். இது என்ன பேசி முடிக்கல. அது பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு இதை பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு நீ வரப்போறது தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய சக்தி அது அனுபவத்துல பாக்குறதா. அவருக்கு ஆதாயம் என்ற நிலையில் அவர் குடும்பத்தில் பிரிந்து போக நினைப்பது இயற்கை. ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க முடியாது என்றிருந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறையில் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது என்ற நிலை உருவாகி பிரிந்து போவார்கள். இது நடக்கும். இது இந்தியாவுடைய தலையெழுத்து மகாபாரதத்துல ஆரம்பிக்கிறது. மகாபாரதத்துல பாண்டவர்களும் கௌரவர்கள், துரியோதனுடைய 100 சகோதரர்களும் பங்காளிகள். பாண்டவருடைய அண்ணன் திருதராஷ்டிரன். பாண்டவனுடைய அண்ணன் திருதராஷ்டிரன். பாண்டவனுடைய புத்திரைகள் இந்த அர்ஜுனன், தர்மன், பீமன், சகாதேவன், நகுலன். துரியோதனன், துச்சாதனெல்லாம் திருதராஷ்டிரனுடைய புத்திரைகள். அவங்களுக்குள்ள சண்டை, அந்த போரே அந்த அவங்களுடைய பங்காளி சண்டைக்காக தான், சொத்துக்காக நடந்தது. நாட்டை பிரித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மற்றவர் திருப்தியை நினைத்து கொண்டிருந்தால் வேறு நடக்காது. நம் காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் பிணைப்பை ஏற்படுத்திய பண்பை, அது ஒற்றுமை இருக்காது. அதாவது சுயநலம் வந்துடுது. இப்போ இந்த அப்பா அவர்கள் அன்னை புஸ்தகங்கள்ல, நிறைய புஸ்தகங்கள்ல பொதுநலம் அல்லது பரநலம், பிறருடைய நலத்தை பற்றி எழுதுவார். பிறருடைய நலத்தை நினைச்சா நம்ம நல்லா அதுக்குள்ள அடங்கி போடும். அப்படி இல்லாம நம்ம நலம்னு நினைச்சுனாக்கா எல்லாரும் விலகி போவாங்க, ஒற்றுமை இருக்காது. ஒற்றுமை தான் இங்க முக்கியம். அதனால குடும்பம் வேற்றுமை ஏற்பட, அப்ப பிரிஞ்சு தான் சம்பாதிச்சுட்டேன், தன்னை சம்பாதிச்சனாலதான் சொத்து வந்தது அப்படிங்கிற நினைச்சாலே வேற்றுமை வந்துவிடும், குடும்பம் பிரிந்து விடும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது பழைய தலைமுறை, தனித்து வாழ வேண்டும் என்பது புதிய தலைமுறை. இப்ப அப்படிதான் பூரா இருக்குது. குடும்பம் ஒன்றாயிருக்க வேண்டும், நிர்பந்தத்தால் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஒற்றுமை இல்லை என்பது ஒரு நிலை குடும்பம். அதாவது சில குடும்பம் ஒற்றுமை வேற வழி இல்லாம ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. தனித்தனியாக பிரிந்திருப்பதில் தவறில்லை, மனத்தில் ஒற்றுமை இல்லை என்பதே குறை என்பது மற்றொரு நிலை. குடும்பம் என்றால் எப்படி குடியிருந்தாலும், எத்தனை ஊர்களில் பரவி இருந்தாலும் அடிப்படை ஒற்றுமை தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். சில பேர் இருக்குல்ல, என்னுடைய மகன்கள்லாம் வெவ்வேறு அமெரிக்காவில் இருக்காங்க, வேறு இருக்காங்க. இருந்தாலும் அது மாதிரி எனக்கு 2 மகன்கள் தான், அப்படிதான் பல மகன்கள் இருக்கவங்களாம் இருப்பாங்க. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கிறவங்க, ஒரு விசேஷம்னா ஒன்று தேடி வரவங்க, அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஒற்றுமை இருப்பது எதனால், இல்லாமல் போவது எதனால்? அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனைக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் என்ன தொடர்பு என்றதை முக்கியமாக இந்த கட்டுரையில சொல்றது. குடும்பத்தில் முக்கியமான ஒருவர் ஒற்றுமையின் அவசியத்தை உணர்ந்து பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்துல ஒற்றுமை இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த குடும்பத்துல முக்கியமா இருக்கிறவர், இந்த குடும்பம் அவருடைய சம்பாத்தியத்தை இப்ப ஓடிட்டு இருக்குது. அவர் குடும்பத்துல ஒற்றுமை வரணும்னு பிரார்த்தனை பண்ணா, அன்னைகிட்ட பிரார்த்தனை பண்ணா அது நடக்கும். நிரந்தரமாக சிறப்பான ஒற்றுமை மனத்தளவில் உண்மையாக ஏற்பட பிரார்த்தனை உதவுமா? உதவும்னு அப்பா கருமையை அப்பா சொல்றாரு. அப்பிரார்த்தனை பூர்த்தியாக நிபந்தனை ஏதேனும் உண்டா என்ன ஒரு கேள்வி இயல்பாக வரும் உண்டு கேள்வி. ஒற்றுமை ஏற்படும் முறைகளை நாம் பல புரிந்து கொள்ள வேண்டும். வேற்றுமை ஏற்படும் முறைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால வேற்றுமை வருது? அவற்றை ஏற்று செயல்பட்டால் வேற்றுமை குறைந்து ஒற்றுமை ஏற்படுவதுடன் பிரார்த்தனை அதிகம் பலிக்க உதவும். அதாவது எல்லாத்துலேயும் ஒரு அனாலிசிஸ் புரிஞ்சுக்கிறது அவசியம். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, ஏன் அந்த வேறுபடுத்துகிறது காரணம் என்ன? ஒற்றுமை வரணும்னா என்ன நடக்கணும்? அதை பண்ணி அதுக்கு மேலே அன்னையே ஒற்றுமையை கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள்னு பிரார்த்தனை பண்ண வேண்டும். கூட்டு குடும்பங்களுக்கே ஒற்றுமை பிரச்சனை உண்டு என்று நாம் நினைப்பதில் தவறில்லை. தனி குடும்பங்களிலும் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் உண்டு. நான் முதல்ல சொன்னேன், அந்த நாளில் கூட்டு குடும்பம், அண்ணன் தம்பிகள் எல்லாம்
அந்த மருமகள்கள் எல்லாம் ஒன்றா இருந்தது, பெரிய குடும்பமாக இருக்கும். எங்கள் தாத்தா வீடு பெரிய 3 கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க அந்த நாளில். வேறு எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறது உண்டு. அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை இல்லை. விரிஞ்சு வெவ்வேறு ஊரில் வேலை செஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக ஒரு விசேஷம்னா அத்தனை பேரும் சேர்ந்து வந்து செய்கிற வீடுகள் எனக்கு நிறைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். அப்படி இல்லாமல் அவங்க அதில் ஒருத்தர் வந்து இங்கே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவங்க பெற்று தகப்பனாருக்கு அவங்க கூட்டு குடும்பத்தில் ஒரு ஒரு பையன் நல்லா சம்பாரிச்சுட்டு தனியாக வேலையாக இருக்கிறாரு. கூட்டு குடும்பம் தான் இருக்கிறாங்க. அதில் கூட்டு குடும்பம்னா தனித்தனியாக வேலை பார்க்குறாங்க. பேரளவுக்கு ஒத்துமையாக இருக்கிறாங்க. தகப்பனாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சென்னைக்கு கொண்டு போய் வைத்தியம் பண்ண போனாங்க. இவரும் கூட போகிற மாதிரி அந்த சின்னவர் போகிறாரு. பெரியவர் அடுத்த ஒரு அண்ணனை வந்து அவரை பார்த்துக்க விட்டுட்டு இவர் தன்னுடைய வீடு கட்டுறதுக்குரிய சாமான்கள் வாங்க அதை பூரா அதை பயன்படுத்திட்டார். இதில் அவங்க அம்மாவுக்குலாம் வருத்தம், அப்பாவை கவனிக்காமல் இப்படி போயிட்டான்னு. இது மனித சுபாவம். அதெல்லாம் எல்லோருக்குமே நல்ல பழக்கங்கள் இருந்தால், இனிமையாகவும் இதமாகவும் பேசத் தெரிந்து கொண்டிருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. எப்படி சண்டை வருது? ஒருத்தர் வந்து எதாக இருந்தாலும் சிடுன்னு பேசுவார், கோவப்படுவார். கோபம் வந்து அதை வெளிப்படையாக போட்டு உடைப்பார். அப்போதான் சண்டை வரும். இப்படி இல்லாமல் இனிமையாக பேச தெரிஞ்சாங்கன்னா, என் சொல் ஆற்றல், இன்னும் இனியவை கூறல்னே வள்ளுவர் வந்து ஒரு 10 பாட்டு எழுதிக்கிறார். வள்ளுவர் சொல்லாததெல்லாம் இல்லை, அத்தனையும் சொல்லியிருக்கிறார். இதில் என் சொல்லால் இனிதென்றால் காண்பான், எங்களோ வன் சொல் வழங்குவதுன்னு சொல்லுவார். இனிய சொல் சொன்னால் நல்லதெல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு கடுமையான சொல்ல பேசுகிறேன்னு சொல்லுவார். உதாரணமாக, ஒருவர் சொல்வது மற்றவருக்கு சரியாகப்படவில்லை என்றால் தன்னை பாதிக்காத வரையில் அவரை மறுத்து பேசாமல் மௌனமாக இருப்பது ஒரு நல்ல பழக்கம். கருத்து வேற்றுமை எப்போ வருது, எப்போ சண்டை வருது? ஒருத்தர் மறுத்து பேசினால்தான். அப்படி இல்லாம பேசுறத வந்து கருத்து புரியலைனாலும் பேசாம இருக்கலாம். அவர் கருத்தை அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கலாம். அப்படி இல்லாம இல்லை நீ சொல்றது தப்பு அப்படின்னு மறுத்து பேசினா அது கருத்து வேறுபாடு சண்டையில போகும். ஏன்னா அது தன்னை பாதிக்கலை. அவர் ஏதாவது சும்மா சின்ன விஷயத்துக்கே அரசியல் பேசும்போதே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு கட்சியாக இருப்பார், இன்னொருத்தர் ஒரு தம்பி இன்னொரு கட்சியாக இருப்பார், ஒரு அண்ணன் இன்னொரு கட்சியாக இருப்பார். அப்போ அந்த அரசியல் சண்டையை வந்து வீட்டு சண்டையாக மாறி போகும். அந்த தலைவர் ரைட்டு, இந்த தலைவர் ரைட்டு, அந்த தலைவரை பற்றி இவர் சொல்லுவார், இவர் தலைவரை பற்றி இவங்க சொல்லுவார். அதெல்லாம் தேவையே இல்லை. அவரவர்கள் கொள்கையில் அவங்க தனியாக இருக்கலாம். அதான் இப்போ அது மாதிரி வச்சு உதாரணம், தன்னை பாதிக்காத வரையில் அவரை மறுத்து பேசுவாமல் மௌனமாக இருப்பது ஒரு நல்ல பழக்கம். மௌனத்தை பற்றி அப்பா நிறைய மௌனத்தில் கர்மீக அப்பா அது அவங்க தான் குரு. அவங்க தான் அன்னையை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, 2 ஃபோட்டோ, அவங்க நிறைய நூல் எழுதியிருக்காங்க. அவங்க எழுத ஆரம்பிச்சப்பறம் தான் அன்னை வங்காளத்தில் பிறந்த அரவிந்தரும் பாரிஸில் பிரான்சில் பிறந்த அன்னையும் புதுவைக்கு வந்து தங்கினாங்க, 2 அவதாரங்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு தெரியல. கர்மீக அவர்கள் ஆசிரியர், அவர் இவருடைய அன்னையுடைய நேரடி சிஷ்யர். அவர் தமிழில் கட்டுரைகள் எழுதி புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சவர் தான் தண்ணி. அவரை பற்றி தெரிஞ்சது. மறுத்து பேசாது மௌனமாக இருப்பது நல்ல பழக்கம், பண்பு. அதனால மற்றவர்களின் மறுத்துக்கு மதிப்பு கொடுத்து மறுத்து பேசாமல் இருப்பது ஒரு எளிய பழக்கமானாலும் நல்ல பழக்கம். மறுத்து பேசணுங்கிற அவசியமே இல்லை. அவர் கருத்துக்கு எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனால் நான் என் மனசுல வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கலாம். எப்ப சண்டை வரும்? எதிர்த்து பேசினாதான் சண்டை வரும், எதிர்த்து பேசலைன்னா சண்டை வராது. அவர் கருத்துல அவர் இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கலாம். அது ஒரு பழக்கம். அதனால சண்டைய எல்லாரும் சொல்றது பழைய தமிழ்நாட்டுல இருகை ஓசை. ஒரு கையை எப்படி ஓசனா சண்டை வராது, இன்னொரு கை 2 கையும் ஓசனா தான் சண்டை வராது. அதில் ஒருத்தர் பேசிட்டு அவர் பாட்டு பேசிட்டு போறாரு போ அப்படின்னு விட்டுட்டாக்கா இது வராது. மற்றவர் கருத்துக்களுக்கு மறுத்து மதிப்பு கொடுத்து மறுத்து பேசாமல் இருப்பது ஒரு எளிய பழக்கமானாலும் நல்ல பழக்கமாகும். அது நினைவில் தேவைப்படுகிறது. பாசிட்டிவ் பிஹேவியர் என்று எதையும் நல்லதாக மட்டுமே செய்யும் பழக்கம். செய்யறத நல்லதை மட்டும்தான் செய்யணும்.
குறை வரக்கூடியதை கெட்டதை செய்யக்கூடாது. இது போன்ற பழக்கங்கள் அனைவருக்குமே இருந்தால் குடும்பத்திற்குள் சிறந்த ஒற்றுமை இருக்கும். அதாவது ஒற்றுமை இருக்கணும்னா ஒருத்தரை மறுத்து தேவையில்லாம மறுத்து பேசக்கூடாது. கருத்து வேறுபாடு சொல்லி எடுத்து சொல்லி புரிந்து கொள்வாங்கன்னா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவர் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறவருன்னா சொல்லலாம். திமுகவில் இருக்கிறவர் திமுக தான் ஒஸ்தின்னு சொன்னாக்க அதிமுகவில் இருக்கிறவர் அதை மறுத்து பேசல. அப்போ உனக்கு பிடிச்சது நீ அந்த கட்சியில் இருக்கிற, எனக்கு பிடிச்சது நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்க முடியும். இல்லை உங்க தலைவர் இந்த தப்பு பண்ணாரு, இவர் இது பண்ணாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சா தேவையே இல்லாம சந்தர்ப்பம் காரணமே இல்லாம இவங்க குடும்ப ஒற்றுமைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. குடும்ப ஒற்றுமை கொடுக்கிடும். அதான் உதாரணமாக ஒருவர் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கடைக்கு போக வேண்டுமானால் அதற்கு முன் யாருக்காவது சைக்கிள் தேவைப்படுகிறது என்பதை விசாரித்து தெரிந்து கொள்வதும், மற்றவர்களுக்கு கடையிலிருந்து ஏதேனும் வாங்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதும் நல்ல பழக்கங்கள். இப்ப எல்லாம் கார் வந்த காலம். வீட்டுல ஒரு சைக்கிள் தான் இருக்குன்னு சொன்னா அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்கன்னா நான் எடுத்துட்டு போறேன்பா, உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டா இல்லை இல்லை அண்ணன் இல்லை நான் எனக்கு வேணும், நீ எடுத்துட்டு போகாத அண்ணன் சொன்னாங்க. இல்லை தம்பி இல்லை எனக்கு தான் வேணும்னு சொன்னாக்கா அப்போ கருத்து வேறுபாடு வர ஒற்றுமை குலையும். நல்ல பழக்கங்கள் இது போன்ற இயல்பு அனைவரிடமும் இருந்தால் மற்ற ஒற்றுமைக்குரிய அடிப்படை ஏற்றுவரும். மற்றவர்களுடன் சுமூகமாக இருந்தால் உயர்ந்த ஒற்றுமை பூர்ணமாக ஏற்படுதா சொன்னேன். சுமூகம்தான் முக்கியம். ஹார்மனின்னு சொல்றது அந்த அன்னை இதுல உள்ளதுல ஹார்மனி சுமூகங்கிறது ரொம்ப முக்கியம். நாடுகளுக்கு இடையா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி இருந்தாலும் சரி, சுமூகம் இருந்தாக்கா நல்லா இருக்கும், அமைதி இருக்கும். சரி, ஒற்றுமையில் ஒருவர் நாடி அதற்கான முயற்சியையும் பிரார்த்தனையும் மேற்கொண்டால் அதற்கேற்ற சூழ்நிலையை அன்னை உருவாக்கி தன் முயற்சியை பூர்த்தி செய்கிறார். அதான் இங்க முக்கியம். குடும்பத்துல ஒருத்தர் ஒற்றுமை வேணும். தன் குடும்பத்துல அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், அப்பா அம்மாவுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னு செஞ்சு அவர் அதற்குரிய முயற்சியை ஒருவர் மேற்கொண்டால் அன்னை அங்க வேலை செய்வார். நான் முதலே சொன்னேன், அன்னை பராசக்தியின் அவதாரம். எப்படி இங்க வரப்போற ஒருவருக்கு பொருத்தமா இங்க இந்த கட்டுரை இன்னைக்கு பேச வச்சிருக்காங்க. நான் தொடரா வேற ஒரு புத்தகத்துல பேச திடீர்னு மாத்தி இதை பேச வச்சிருக்காங்க. அப்ப இந்த அன்னைகிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாக்கா அவங்க உதவி செய்வாங்க. அதான் அதற்கேற்ற சூழ்நிலை அன்னை உருவாக்கி நம் முயற்சியை பூர்த்தி செய்கிறார். அப்புறம் முக்கியமா விஷயம் மாற்றம், மனமாற்றம். நம்ம மனதில் இருக்கிற கருத்துக்களை நம்ம எல்லாரும் அவங்கவுங்க கருத்து தான் சரின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மை வேறையா இருக்கும். நம்ம அறிவு பூர்ணமானதில்லை, அது குறையுடையது. நமக்கு மனசுக்கு தோன்றதை சரின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாம இருந்து அன்னை அரவிந்தர் உடைய செய்தியை என்னன்னா, அன்னை அரவிந்தர் பாதை மனிதன் தெய்வமாகும் பாதை. மனித வாழ்க்கையை, இந்த பூலோக வாழ்க்கையே தெய்வீக வாழ்க்கையாக மாற வேண்டும். அருமை அவர்களே பூலோக சொர்க்கம்னே ஒரு இருக்கிறார். மற்ற எல்லாரும் இறைவனை இறைவனோடு சேர வேண்டும், பிறந்து இறந்து எல்லாமே முக்தி அடைய வேண்டும் சொல்றதை மாற்றி இறைவனுடைய நோக்கம் அது அல்ல. இறைவனுடைய நோக்கம் இந்த பூலோக வாழ்க்கையே தெய்வீக வாழ்க்கையாக மாற்றுவதான்னு சொல்லிட்டாங்க. அதுல மாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கு அடிப்படை மாற்றம் என்னன்னா மன மாற்றம். நம்ம மனசுல ஒரு கருத்து சரின்னு நினைச்சுக்கிறத மாத்திக்கிறதா. ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை மிகவும் கடுமையான சூழ்நிலை. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர் மட்டும் குடும்பத்தில் ஒற்றுமையை முக்கியமாக கருதுகிறார் என்றால் அவர் செய்ய வேண்டியது என்ன? முதற்காரியமாக அவர் குடும்பத்தில் ஒற்றுமை நாடுவது உண்மை, முழு உண்மை, முழு மனத்துடன் ஒற்றுமையை தேடுகிறார் என்ற அளவில் மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அன்னை சிம்பல்ல வெளிவட்டத்தில் உள்ளது சின்சியரிட்டின்னு ஒரு பண்பு. சின்சியரிட்டின்னா ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை சொல்றது. நம்ம நினைக்கிறதுல கருத்து தூய்மையே இல்லை, அந்த சுயநலமே இல்லை, அந்த உண்மை இருக்கணும். எப்படியாவது என் குடும்பத்துல ஒற்றுமை வரணும்னு அவங்க முடிவெடுக்கணும். அதனால முழு மனத்துடன் ஒற்றுமையை தேடுகிறார் என்ற அளவில் மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வாயால் சொல்வதை மனத்தால் முழுமைப்படுத்த வேண்டும். குடும்பத்துல ஒற்றுமை வருவோம்னு வாயா சொன்னா மட்டும் இல்லாம மனசுக்குள்ள எப்படியாவது ஒற்றுமை வரணும்னு நினைக்கணும். அது ஒரு மாற்றம். ஒற்றுமை வேண்டும் என்பது போல் பேசவும் நடக்கவும் ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு ஒற்றுமை வளரக்கூடிய காரியங்களை செய்தால் அந்த அடிப்படையில் வளர ஆரம்பிக்கும். நம்ம செய்யறது செய்யணும், அன்னைய துணையும் கேட்டுக்கொள்ளலாம்.
ஆரம்பத்தில் அறிவுக்கு தகுந்ததை மட்டும் கடைப்பிடித்தால் அடுத்த கட்டத்தில் தன் மனநிலைக்கும் புறச் செயலுக்கும் உள்ள தொடர்பை கண்டுகொள்ள முயல வேண்டும். அடுத்த கட்டத்தில் அவர் காண்பது அவருக்கே வியப்பு அளிக்கும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நிலைக்கும் பொருத்தமான மனநிலையை உள்ளே காண்பார். அதுவே ஆன்மீக உண்மை. மனம் அதை ஏற்றுக்கொள்ள முன் வர வேண்டும். உதாரணமாக, தம்பி அண்ணனை உதவாக்கரை என்று கருதுகிறான், அதுபோல பேசுகிறான். அதனால் அண்ணன் மனம் புண்பட்டு கடுமையாகிறது. இது குழுவில் குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஒருத்தர் படித்து மேலே வந்திருப்பார், இன்னொருத்தர் படிக்காமல் இருப்பார். அப்படி படிக்காமல் இருக்கிறவர் வந்து படித்து நல்லா வந்தவர் வந்து அவன் அண்ணன் அவர் தம்பியாக இருந்ததுனால இவன் உதவாக்கரை இது இல்லாகிறது. அதுவே அபிப்பிராயம். அவரை 5 விரல் இருக்கு, ஒரே கையில் தான் இருக்குது, 5 விதமாக இருக்குது. இப்போ என்னுடைய பெற்றோருக்கு நாங்கள் 3 பேர். நான் என் தம்பி இங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் தங்கை இருந்து இறந்துட்டாங்க. 3 பேர்லேயும் நான் வந்து இது படித்தேன், மேலே படித்து டாக்டர் இது படித்து பட்டம் படித்து பேராசிரியர் வந்தேன். தம்பி டிப்ளமா படித்தார், ஒரு மாடர்ன் ரைஸ் மில்லில் வேலை வாங்கி விட்டார். ஆனால் என்னுடைய பசங்களும் நல்லா படிச்சிருக்காங்க, அவருடைய பசங்களும் நினச்சிருக்காங்க. அது அவரவருக்கு இல்லை நான் கர்வப்பட்டாலோ, நான் பெரிய படிச்சுட்டே நினச்சிட்டாலோ, இல்லை அவர் அப்படி இல்லாத அது ஒற்றுமை இல்லாமல் போயிடாது. அது போல அப்படி நினைக்கக்கூடாது. அதான் அண்ணன், அதனால் அண்ணன் மனம் புண்படும். நான் வந்து நீ படிக்கலைன்னு என் தம்பியை திட்டினேன்னா அவன் மனசு புண்பட்டு போகும். நீ மேலே போயிருக்கலாம் அப்படின்னு திட்டினான். இந்த பையன்கள் அனைவரும் உதவாக்கரை பையன்கள் என்று ஒரு எண்ணம் இருப்பது போல் தெரிய வரும். மேலும் ஆராய்ச்சி செய்தால் உண்மை அதுவல்ல, அது அவருடைய கருத்து என்பது தெரிய வரும். ப்ரிஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை. அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் நமக்கு மனசுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் வச்சுக்குவோம். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் உதவாக்கற அப்படி இல்லை. அது சரியில்லை. இதுல என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல திறமை இல்லாதவங்களே இல்லை. சைக்காலஜி, நான் சைக்காலஜி என்னுடைய ஆர்வத்தில் என்னுடைய சப்ஜெக்ட் வேறையா இருந்தாலும் படிச்சிருக்கிறேன். அதில் வந்து யாருமே வந்து திறமை இல்லாதவர்கள் இல்லை. அவர்களுக்கு என்ன திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அவர் அதை வளர்க்கணும். பாடம் படித்து வளர்றதுங்கிறது படிப்பில் மார்க் வாங்குறது ஒரு திறமை. இன்னொருத்தருக்கு கைவேலையில் திறமை இருக்கும், விதவிதமாக செய்யக்கூடியது இருக்கும். ஒரு மிஷின் எடுத்து அதை பார்த்து ரிப்பேர் செய்யக்கூடியது இருக்கும், அதுவும் இன்னொரு திறமை, அதுவும் வேணும். என்கிட்ட மோட்டார் சைக்கிள் இருக்குன்னு சொன்னால் என் மோட்டார் சைக்கிளை நான் ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த கொஞ்சம் சீரகமா வீட்டுக்காரர் மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் அவர்கிட்ட கொடுத்தாரு. என் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் ஓடலைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் படித்து டாக்டர் பட்டம் வாங்கி பேராசிரியராக இருந்தாலும் இந்த மோட்டார் சைக்கிளை என்னால் ஓட வைக்க முடியாது. அந்த கைத்திறமை உள்ளவர்கள், அது மாதிரி திறமைகள் வந்து பலவிதம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு திறமையை நம்ம வந்து பாராட்ட வேண்டும். அப்படி இல்லாமல் நான் படிச்சிருக்கேன், நான் தான் பெரியவன் நினச்சிட்டேன், கர்வப்பட்டேன்னா அது வந்து கருத்து வேறுபாட்டுக்கு வரும், ஒற்றுமை குறைவுக்கு வரும். தம்பி அண்ணனை உதவாக்கரை என்று கருதுகிறான், அதுபோல பேசுகிறான். அதனால் அண்ணன் மனம் புண்பட்டு கடுமையாகிறது என்றால் அவர் மனதில் உள்ள எண்ணத்தை கூர்ந்து கவனித்தால் இந்த பையன்கள் அனைவரும் உதவாக்கரை பையன்கள் என்ற ஒரு எண்ணம் அவர் இருப்பது தெரிய வரும். மேலும் ஆராய்ச்சி செய்தால் உண்மை அது அல்ல, அது அவருடைய கருத்து என்பது தெரியும். அதான் பிரிஜுடைஸ். நம்ம அறிவுபூர்வமா இல்லாம விருப்பு வெறுப்புகள் அடிப்படையில பிறரை பற்றி கருத்து வச்சிருப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அன்னை இதை பூராவுமே வந்து நம்மை புரிந்து கொண்டு நாம் மாற்றிக்கொள்வது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அன்னை பகவான் எழுதுவார். திருவுரு மாற்றம்னு தமிழ்ல தருமைகள். அதுதான் முக்கியம். அதனால நம்ம சுற்றி உள்ள குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம அபிப்பிராயங்கள் வச்சிருந்தோம்னா அதை மாற்றிக்கொள்ளணும். அதனால மனமாற்றம் முக்கியம் தான். இதில் உண்மையை அவர் மனம் ஏற்றுக்கொண்டால், அதாவது பிறரை பற்றி தப்பான வச்சிருந்த அபிப்பிராயத்தெல்லாம் விட்டு மனம் ஏற்றுக்கொண்டால், தன் மனதில் உள்ள கருத்தை மாற்றிக்கொள்ள முன் வந்தால் அவருடைய மனம் மாறி அக்கணமே அண்ணனும் தம்பியும் சுகமாகி விட்டதை காணலாம். அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து அண்ணனை பற்றி தம்பியோ, தம்பியை பற்றி அண்ணனையோ அப்பா இதுமாரி பதில் சொன்ன மாதிரி உதவாக்கரைங்கிற எண்ணம் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா அது சுமூகம் இருக்காது, சண்டை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. அப்படி இல்லாமல் அண்ணனுக்கு ஒரு திறமை இருக்குது, அவர் அந்த திறமையில் அவர் கெட்டிக்கிறாரு, எனக்கு வேற ஒரு திறமை இருக்குது, திறமைகள் பலவிதப்பட்டவை அப்படிங்கிற முடிவு எடுத்தாக்கா அது அப்பவே வந்து என்ன வந்துடும், குடும்பத்தில் அந்த மனமாற்றம் வந்தாலே குடும்பத்தில் ஒற்றுமை வரும்.
அவருடைய மனம் மாறி அக்கணமே அண்ணனும் தம்பிக்கும் சுமூகமாகிவிட்டதை காணலாம். மனத்தின் உணர்வுக்கும் புற நிகழ்ச்சிகளுக்கும் உள்ள ஜீவனுள்ள தொடர்பு ஒற்றுமைக்காக பாடுபடும். ஜீவன் இந்த நிலையில் மனத்தால் ஏற்படுத்தும் மாற்றங்கள் வீட்டு நிலையை பெருமளவுக்கு மாற்றிவிடும். கருமையப்பான்னு எழுதுவாங்க, அகம் புறத்தை நிர்ணயிக்கிறதுன்னு எழுதுவாங்க. அகம்ங்கிறது நம்ம மனம், புறத்துல நடக்கிறதெல்லாம் நம்ம மனதுக்குள்ள இருக்க என்னதான். நம்ம சொல்லலைனாலும் செய்யலைனாலும் அது வெளியில செயல்படும். அதனால நம்ம மனதை தூய்மைப்படுத்தும் பொழுது, மனதுல நல்ல எண்ணம் மட்டும் இருக்கும்போது, நல்ல எண்ணம்னு நான் தனியாக அப்பாவுக்கு கட்டுரை இருக்கிறார். நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு நல்லது நடக்கும் முன் மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சாக்க நல்லது தானா நடந்துடும் இருக்கிறார். அன்னையிட்ட வந்த பிறகு நம்ம அது மாதிரி மனம் மாற்ற நல்ல எண்ணம் வந்துட்டாக்க உடனே ஒற்றுமை வந்துடும். இதற்கு அடுத்த நிலையில் வீட்டில் உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருப்பதால் நல்ல பழக்கங்களையும் எதையும் நல்லதாக மட்டுமே செய்யும் பழக்கங்களையும் மற்றவர்களுடன் சுமூகமாக பழக வேண்டிய சுபாவத்தையும் குட் மேனர்ஸ், பாசிட்டிவ் பிஹேவியர், ஹார்மோனியஸ் கேரக்டர் வலியுறுத்தினால் வீடு ஒற்றுமையாகிவிடும். ஒவ்வொரு கட்டத்திலும் அன்னைக்கு பிரார்த்தனை செய்யும் முன் மனத்தை சரி செய்து பின்னர் பிரார்த்தனை செய்தால் ஏற்றம் போட்டு தண்ணீர் இறைப்பதற்கு பதிலாக மோட்டார் போட்டு இறைப்பது போன்ற மாற்றத்தை காணலாம். அந்த நாளில் கிணத்துலேயே தண்ணி ஏற்றம் போட்டு இதுக்கு மாட்டை கட்டி இறைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் இப்படி செய்யறதில்லை. மோட்டார் பம்ப் போட்டுடுறாங்க, தண்ணியை மாறி கொட்டுது. சில ஏக்கருக்கு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் பாய்ஞ்சது. அது மாதிரி அப்படி. அதனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன, நம்ம சுபாவத்தை நல்ல பழக்கங்களை வற்புறுத்தி பிறருடைய குறைகளை பார்க்காம நல்ல குணங்களே வைத்துக்கொண்டு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட செய்யணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பலதரப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு சுபாவம் உடையவரும் செய்யக்கூடியது என்ன என்பதை விளக்கமாக சொல்லாது. அப்படி அவ்வளவு தூரம் பெருசா போறேன்னு சொல்லலாம். ஆனால் அது போன்ற மனக்கட்டுப்பாட்டை அனைவரும் ஏற்றுக்கொள்ள முன்வருவது அரிது என்பதால் அதை விலக்கி முடிந்ததை ஒருவரால் முடிந்ததை என்ன யார் ஒருத்தர் என்ன செய்யலாம். இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் அண்ணன் இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் இந்த அன்னையை படிக்க வந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தர் அன்னையை புத்தகம் படித்து அன்னையை தெரிஞ்சு அன்னைய புத்தகத்தை படிச்சுட்டாரு. அவர் என்ன செய்யலாங்கிறதா. மற்றவங்க சொன்னால் கேட்பாங்கிறது இல்லை. அவர் செஞ்சா போதும், அது மற்றவங்களையும் உதவும். மற்ற எல்லோருமே தாம் நினைப்பது போல் நடக்க வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்ப்பதுதான் பிரச்சனைகள் உற்பத்தியாகின்றன. நான் நினைக்கிறதா சரி, அகந்தை. எல்லாவற்றுக்குமே பிரச்சனை என்னன்னா ஆன்மீகத்துல அகங்காரம்னு சொல்றது. இந்த அகங்காரம்னா திமிருன்னு அர்த்தம் இல்லை. இன்னைய பேச்சுல நான் என்ற உணர்வு, எனக்கு தெரியும், நான் தான் ரைட்டு, இந்த பாருங்க ஜேபி இந்த கிளிப்பே சரியா, இந்த கிளிப்புப்பா மனிதர்கள் எல்லோருமே நாம் நினைப்பது போல் நடக்க வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்ப்பதால் தான் பிரச்சனைகள் உண்டாகின்றன. அது முடியாது. உலகத்துல ஒவ்வொருத்தரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி 5 விரல்களும் நம்ம கையில இருந்தாலும் 5 விதமா இருக்குது. கட்டை விரல் வேற பெருசா இருக்குது, அது எப்படி இருக்குது. நடுவிரல் ரொம்ப பெருசா இருக்குது, ஒண்ணு பெருசா இருக்குது. அதுபோல ஒரே தாய் மக்களா இருந்தாலும் அவர்களிடம் சுபாவ வேறுபாடுகள் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. அதனால அதை நம்ம ஏற்றுக்கணும். நான் நினைக்கிறபடிதான் அவங்க நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறதா இங்க. மற்ற மனிதன் நாம் நினைப்பது போல் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதால் தான் பிரச்சனைகள் உருவாகின்றன என்று அன்னை கூறுகிறார். ஒற்றுமைக்காக பாடுபடுபவர் இது கருத்தை மனதில் இருந்து முயற்சி கொள்ள வேண்டும். அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது, முடியாது, அது இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல இன்னொரு பழமொழி உண்டு, தாயும் பிள்ளையும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேறதாங்க. அவர் தம்மை பொறுத்தவரை மற்றவர்களுடன் பழகும் போது மற்றவர்களுக்கு பிடித்தமானதை செய்ய முன் வர வேண்டும். இது மிக முக்கியமானது. எனக்கு பிடிச்சது செய்வேன் தான் செய்வேங்கிறது இல்லாம மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்,
மற்றவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியும்னு சொல்லி பிறருக்காக நன்மை செய்ய நினைச்சா இந்த கருத்தை கருமை அவர்கள் அப்பா நிறைய அண்டை வற்புறுத்துறாங்க. தானா அவங்க எல்லாரும் ஒரு கீழே வந்துடுவாங்க. இதுவே அவருடைய முயற்சிகள் அடையாள குறி. ஒவ்வொருவருடைய இது போன்ற மனநிலையில் தொடர்பு வைத்துக் கொண்டால் அவர் ஒருவருடைய முயற்சிக்குரிய பலன் அதிகமாக குடும்பத்தில் தெரியும். அதாவது மற்றவர்களுடன் பழகும் போது அவர்களுக்கு பிடித்தமானதை செய்யணும். அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யறது. என் சந்தோஷம் அதுக்குள்ள அடங்கி போச்சு. நான் என்னை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்போது என்ன அறியாம நான் சந்தோஷமா இருப்பேன். அதை செய்ய வேண்டும். இது போன்ற மனநிலையில் தொடர்பு வைத்துக் கொண்டால் அவர் ஒருவருடைய முயற்சிக்குரிய பலன் அதிகமாக குடும்பத்தில் தெரியும். எந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் குடும்பம் சீரழியுமோ அந்த பெண்ணையே மணப்பேன் என்று பிள்ளை பிடிவாதம் பிடிக்கிறான். தந்தை தன் எண்ணத்தையும் மனத்தையும் நேர் எதிராக மாற்றிக்கொண்டு மகன் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய முனைந்தார். நிலைமை எதிர்பாராக விதமாக மாறியது. பெண் வீட்டார் பிள்ளையை விட்டு தான் விலகி கொண்டனர். பிறகு பையனுக்கு செய்த திருமணம் சிறப்பாக அமைந்தது. ஒற்றுமை ஒருவரின் நல்லெண்ணத்தால் ஏற்படும். அவருடைய மனப்பான்மையின் மூலம் அன்னை செயல்பட உதவி செய்யும். இது ஒரு உதாரணம். ஒரு சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது. பையன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு குணம் இதில் தேயும். அது அந்த குடும்பம் பாழா போய்டுன்னு அப்பா நினைக்கிறாரு. ஆனால் இவன் தான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அப்பா என்ன செய்ய, சரி அவன் சந்தோஷப்பட்டு இருப்போன்னு சொல்லி விட்டு கொடுத்த உடனேயே பொண்ணு விட்டுக்காரங்க மாதிரி கொண்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ நல்லது நடந்து போச்சு. இவர் விட்டு கொடுத்து அவன் மனநிலைப்பட போன்னு நினைச்சதுனால பிறகு அது விட்டு கொடுத்தல்னு அப்பாவை தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது ரொம்ப பிரமாதமான கட்டுரை. ஒரு குடும்பம், பிராமண குடும்பம். அந்த பிராமண குடும்பத்தில் அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. அக்கா படிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. தங்கச்சி அழகாக இருப்பா, அக்கா அவ்வளோ அழகாக இல்லை. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாமல் தங்கச்சி கல்யாணம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. வரவங்கெல்லாம் தங்கச்சியை கேட்டு போகிறாங்க. ஒரு தடவை அக்கா என்ன சொல்கிறா, அவளுக்காவது நடக்கட்டும், நான் இருக்கிறதே நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்த மாப்பிள்ளை பணம் காசு பண்ண அப்போ பிராமணாக தான் நிறையா வரதட்சணை வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்துட்டு சொல்லி பொண்ணை பார்த்து பிடிச்சதுனால பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு போய் அக்கா போய் அடுத்த வீட்டில் உட்காந்துக்கிறான். இவர் அறியாமல் அப்பா வாயிலேருந்து என்ன வந்துடுது, அவள் எனக்கு வேண்டாம் கல்யாணம், நீ தங்கை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் விலகிட்டா, விட்டு கொடுத்துட்டா. அப்போ சொன்னதும் ஏன் பெரிய பொண்ணுன்னு பேச்சு வைக்கணும். அப்போ பெரிய பொண்ணா இருக்குன்னு சொன்னது அப்புறம் சொல்லிட்டு இப்போ நிறையா படிக்கிறா நல்லா பண்ணுறேன்னு சொன்னேன். கூப்பிட்டு இந்த வந்த மாப்பிள்ளைக்கு வேற இன்னொரு ஒன்று விட்ட அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதை கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்க வீட்டு பையனுக்கு உபநயனம் பூணூல் போடுறதுக்குரிய செலவையும் எடுத்துக்கிறாங்க. இந்த பொண்ணு விட்டு கொடுத்ததுனால தங்கை திருமணம் நடந்தது, அவ திருமணமும் நடந்தது. அதாவது வீட்டாதான் விட்டு கொடுக்கிறது. பலன் அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய முனைந்தார். அம்மா எதிர்பாராதமாக மாறியது. பெண் வீட்டார் பிள்ளையை விட்டு விலகி கொண்டனர். பிறகு பையனுக்கு செய்த திருமணம் சிறப்பாக அமைந்தது. ஒற்றுமை ஒருவரின் நல்லெண்ணத்தை ஏற்படும். அவருடைய மனப்பான்மையின் மூலமும் அன்னை செயல்பட முடியும், ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். அதனால நம்ம அன்னையிட்ட கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம மனசுல தெளிவா இருந்தோம்னா அது நடக்கும். ஒற்றுமை குறைவாக உள்ள நேரத்தில் ஒரு சிறிய காரியம் நடக்கும் பொழுதும் ஒருவர் தாமதமாக வந்தால் மற்றவர்கள் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பித்து அதனால் காரியம் கெட்டுவிடும். வேற்றுமையை விகல்பமாக்குவதை காணலாம். சண்டை போட்டுக்கிற குளத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசுபடுத்துவாங்க. இன்னும் பைசா பெறாத காரியம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது இருக்கக்கூடாது. இல்லத்தில் கலைத்து போடும் பழக்கம் இருந்தால் காணலாம். பொருட்களை கண்ட இடத்தில் கலைத்து போடும் பழக்கத்தால் ஒற்றுமை குறைந்த குடும்பத்தில் திடீரென்று சண்டை ஏற்பட்ட காணாமல் போன ஒரு சிறு பொருள் காரணமாகிவிடும். சின்ன பொருள் காரணம் அதுக்காக சண்டை போட்டுக்குவாங்க. எதுக்குன்னு இல்லாமல் காரணமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாமல் சண்டை போட்டுக்குவாங்க. என்ன பேசுகிறேன் என்று யோசிக்காமல் பேசினால் நல்ல குடும்பங்களில் யாரும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். அர்த்தமற்ற பேச்சு என்று கருதி சிரித்து அதை புறக்கணித்து விடுவார்கள். அதனால கடுகடு என்றிருக்கும் வீட்டில் அதே செயல் கலகத்திற்கு அவமதிப்பாகும். அதனால பேசுறதை எப்போதும் சுமூகமா பேசுறோம், இனிமையாக பேச வேண்டும். அதான் இனியவே கூறல்னு இவரே எழுதியிருக்கிறார்.
ஓரளவு சுமூகமான சூழல் ஏற்பட்டவுடன் ஒழுங்குமுறை, கட்டுப்பாடு, நிதானமான பேச்சு, மற்றவர்கள் மனமிரிக்க பேசுதல், பழகுதல் ஆகிய பண்புகளை கொண்டு வந்து நிலைநிறுத்த பாடுபட்டால் அதன் மூலம் வரும் அன்னையின் அருள் ஒற்றுமை உணர்வை தினமும் அதிகரிக்கச் செய்வதை கண்கூடாக பார்க்கலாம். இதெல்லாம் உயர்ந்த பண்புகள். என்ன? மற்றவர்கள் மனமிடிக்க பேசுறது, புண்படுத்த பேசாமல் இருக்கிறது, நிதானமாக செயல்படுதல் ஆகிய பண்புகளை கொண்டு வந்து நிலைநிறுத்தப்படுபட்டால் அதன் மூலம் வரும் அன்னையின் அருள் ஒற்றுமை உணர்வை தினமும் அதிகரிக்க செய்வதை காண்கலாம். ஒற்றுமையான குடும்பங்களில் தன்னலமற்ற குணம், பிறருக்காக விட்டுக் கொடுக்கும் பழக்கம், தன்னுடைய தீவிரமான கருத்தையும் வலியுறுத்தாத மனநிலை போன்ற பழக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். என்ன முக்கிய தன்னலமற்ற குணம். இது நிறைய பொதுநலம், பரநலம் பற்றி, சுயநலமின்மையை பற்றி நிறைய இருக்காங்க. நான் முதலே சொன்னேன், பொதுநலத்துக்குள்ள நம்ம நலம் அடங்கி இருக்குது. ஆனா சுயநலத்துக்குள்ள பொதுநலம் அடங்காது. பொதுநலத்தை எல்லாருடைய நலத்தையும் வற்புறுத்தினா, அதாவது நல்லெண்ணம்ங்கிற அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் ஆனந்தமாகுங்கிற அழைப்பில் நல்லெண்ணம்னு ஒரு பெரிய கட்டு இருக்கு. தன்னை சற்றி உள்ளவர்கள் அனைவருக்கும் தனக்கு வருமுன் நல்லது நடக்க வேண்டும் நினைச்சோம்னா அவருக்கும் சேர்ந்து நல்லது நடக்கும்னு எழுதுறார். அவர்களால் ஏற்படுத்திய ஒற்றுமையை கட்டி காக்க முடியும். பெரும்பாலும் அது இருப்பதில்லை. அதற்கு பதிலாக நல்லெண்ணம், தன்னலமற்ற செயல்கள் போன்ற நல்ல மனப்பான்மைக்கு தங்கள் செயலை அனைவரும் உட்படுத்திக் கொள்ள முடிந்தால் ஏற்பட்ட ஒற்றுமை நீடிக்கும். அறிவு, பண்பு, இனிமை, கட்டுப்பாடு குறைந்து ஒற்றுமை அழிகிறது. எப்படி எது போகுது? அறிவு இதில் பார்த்தீங்கன்னா, அறிவில்லாமல் செயல்படுறது காரணம், நல்ல பண்பு இல்லாமல் கெட்ட பண்போடு செயல்படுறது காரணம், இனிமை இல்லாமல் கடுமையாக பேசுறது காரணம். இதனால தான் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஒற்றுமை போகிறது. அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனை ஓரளவு இந்த நல்ல பண்புகளை எல்லாருடைய மனத்திலும் ஏற்படுத்தும். அது பூர்ணமான பலன் விரைவில் பெற போதுமானதல்ல. இன்னும் இருக்கணும். ஆனால் அதுமாரி முக்கியமானது கட்டுப்பாடு இருக்கணும், இனிய பண்பு இருக்கணும், ஒற்றுமையை கொண்டு வரணும். அன்னைக்கு அவெல்லாம் வரணும்னு அன்னைக்கு பிரார்த்தனை செய்கிறது. அது பூர்ணமான பலனை விரைவில் பெற போதுமானதில்லை. குடும்பத்தில் உள்ள ஒருவரின் மனநிலை அறிவும், பண்பும், இனிமையும், கட்டுப்பாடும் முழுவதும் அழியாமல் இருந்தால், ஒருத்தர் இருந்தால் போதும், அவர் செய்யும் பிரார்த்தனை மூலம் அனைவர மனத்திலும் இந்த நல்ல குணங்கள் பெருகி மீண்டும் ஒற்றுமை ஏற்படும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் எல்லாரும் சண்டை போட்டே இருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியல நினைக்கிறாலும், இந்த அன்னை அன்பராக இருக்கிறவரு தான் மனசுல இந்த நல்ல குணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அது அவர் பிரார்த்தனை பண்ணாருன்னா எல்லாரும் மாறுவார். மனதின் திண்மையாலும் தூய்மையாலும் பிரார்த்தனையாலும் குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்க்க முடியும். இந்த ஒருத்தர் அன்னையை ஏற்றுக்கொண்டவருடைய மன உறுதி, அவருடைய தூய்மை, அவர் பிரார்த்தனையால குடும்ப ஒற்றுமையை வளர்க்க முடியும். அதை மேற்கொள்ள பொறுமையை கை கொள்ள வேண்டும். பூர்ண நம்பிக்கை உடையராது இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும். பொறுமை, பேஷன்ஸ். நான் சொன்ன அந்த அன்னை வெளிவட்டத்துல பொறுமையும் பேஷன்ஸும் ஒரு குணம். அது மாதிரி எல்லாத்துக்கும் நம்பிக்கை, அன்னையால் முடியுங்கிற நம்பிக்கை இருந்தாக்க நிச்சயமாக அன்னை செயல்படுவார். குடும்பத்துல எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை மீறி ஒற்றுமை வளரும். முடிச்சு